பூசையில பூசையில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பூசை தொடர பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஐயா உனக்கு முத்து போல பல்வழிவா பல்வழிவா உருக்கு வீச உண்டன
ஆமா இரு பேர்களின் இளைப்புத்தீர அம்மா பார்வதி பார்வதி நீங்க ஆட்டங்களை ஆரம்பியுங்கள் நான் பார்த்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறேன் சொல்லுதேன் 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களுமே சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இரு பேர்களும் ஆனந்தமாகவே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையாடி இருக்காங்க இப்ப பார்வதி நினைக்கா என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே ஆட்டங்களிலே செவித்துக் கொண்டிருக்கிறார் அவர்தானே தலைக்கு மூத்தவர் அவர்தானே செய்வாரு பார்வதி நம்ம ஒரு நாள் கூட இந்த விளையாட்டுல வெற்றி பெற்றது கிடையாது அப்ப இன்னைக்கு ஒரு பொழுதாவது இந்த 30 முற்கோடி தேவர்கள் முன்னால நம்ம எப்படியாவது வெற்றி பெற வேணும் என்று சந்தோஷத்தோடு ஆணவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார் அப்ப ஆணவத்தோடு விளையாடி கொண்டிருக்க இருக்கும்போது பகவான் இந்த பார்வதியின் மனதை அறிந்து நம்ம மனைவி செவிக்க வேணும் என்றல்லவா வெற்றி பெறுவதற்காகவே விளையாடி கொண்டிருக்கா அதனால கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தே விளையாடுவோமே விட்டு கொடுப்போமே அப்படின்னு விட்டு கொடுத்து விளையாடுவோமே குடிச்சுக்கிடுவோம் ஆமா அப்ப இந்த பார்வதிக்கு கொஞ்சம் நாம விட்டு கொடுத்து விளையாடுவோம்னு சொல்லி பகவான் பார்வதிக்காகவே சிறிது நேரம் விடாமல் விளையாண்டார் முடிவுக்கு வரக்கூடிய நேரத்திலே பார்வதிக்காகவே ஆண்டவே விட்டு கொடுத்தார் அவர் விட்டு கொடுத்த உடனே பார்வதி வெற்றி பெற்று விட்டார் அப்ப பார்வதி வெற்றி பெற்ற உடனே பார்வதிக்கு மனசிலே ஒரு ஆணவம் வந்து விட்டது நம்ம தானே இந்த விளையாட்டுல வெற்றி பெற்றிருக்கோம் ஆண்டவன் செவித்து விட்டார்னு அவர் நினைப்பாரு ஆனா நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம் சரிதானே அப்படின்னு விளையாட்டு முடிஞ்ச உடனே என்னாச்சு அண்ணனை கூப்பிட்டா என்ன கோபால கண்ணா சொக்கட்டங்காலோ ஆட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டது முடிவுக்கு வந்துருச்சு வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு நீயே சொல்லுன்னார் சொல்லுங்கள் அண்ணா வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு உடனே கண்ணன் என்ன செய்தார் அப்ப கண்ணபுரான் சொன்னார் என்ன சொன்னார் பகவான் தான் ஆட்டத்திலே வெற்றி பெற்றார்னார் அண்ணா பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது தீர்ப்பை மாத்தி சொல்லணும் அண்ணா கோபாலா நான் தான் செவித்தேன் என்று தெரிந்தும் ஆண்டவனுக்காகவே நீ ஏண்டு பேசலாமா பார்வதி என்ன ஆண்டவை விட்டு கொடுக்க போய்த்தானே நீ ஆதிபரா சக்தி வெற்றி பெற்ற அதனால அவர் விட்டு கொடுத்ததனால வெற்றி அவருக்கே சேரும் நீ தோற்று விட்டாய் அப்படின்னார் ஆமா சரி பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது உன்னை ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா தங்கச்சிக்கு கொஞ்சம் ஏண்டு பேச வேண்டும் தானே உன்னைய கூப்பிட்டேன் பாவி நீயே இப்படி சொல்லிட்டிய தங்கச்சினாலும் அச்சனம்னாலும் அதாவது நான் ஏதோ அதைத்தான் சொல்ல முடியாது நீதி நேர்மன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை பற்றிதான் நடக்க முடியும் அந்த பகவான் விட்டு கொடுக்கலன்னு சொன்னா உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கண்ணபுரான் சொன்னார் பாருங்க ஆமையா கடவுள் தேவி பார்வதிக்கு என்னையா ஆங்கார கோபங்கள் வந்து ஆமா அண்ணா கோபால கண்ணா ஏ கண்ணா சக்தி இல்லாமல் உலகத்தில் சகலமும் கிடையாது இல்ல இல்ல சிவன் இல்லாமல் சிவ உலகத்தில் சர்வமும் கிட்ட அசையாது அதானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கும் பார்வதிக்கு ரெண்டு பேருக்குமே தர்க்கம் வந்து விட்டது ஆமா தர்க்கம் வந்தது சிவன் பெரியவரா இல்ல சக்தி பெரியவளா ஆண்டவே நான் தான் பெரியவங்கிறார் ஆமா பார்வதி நான் தான் பெரியவே அப்படிங்கிறார் பெரியவங்க நானா நீயா நானானு போட்டி வந்து முத்தி போச்சு அப்ப கையில ரெண்டு பேருக்கும் இப்படி சண்டைகள் வந்த உடனே ஆதி சக்தி பார்வதி ஆதி சக்தி பார்வதி ஆதி வள்ளி கையிலே சக்தி என்று சிவனும் இல்லை சக்தி என்று சிவனும் இல்லை பார்வதியும் சொல்லுவார் கைலாசமே கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது உலகத்தை காற்பதே இந்த சக்தியும் சிவனும் தான் அவங்க ரெண்டு பேருமே சண்டையிட்ட உலகம் தாங்குமா அப்ப உலகம் தாங்காது என்று பிரம்மலோக வட்டணத்தில் இருக்கிறாரே பிரம்மதேவன் பிரம்மதேவன் கைலைக்கு ஓடி வந்தார் ஐயோ ஆண்டவனுக்கும் பகவானுக்கும்
பகவானுக்கு இப்படி எல்லாம் ஒரு தர்க்கம் நடக்கு. உடனே சென்று இந்த தர்க்கத்தை நிறுத்தலையான உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வந்தது. அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வரும்போது ஆண்டவன் சிவன் தான் நம்ம மாமா தான் வந்து நம்ம தர்க்கத்தை நிறுத்தினார். அப்ப இன்னைக்கும் போய் நம்ம மாமாவுக்கும் அத்தைக்கும் நடக்கக்கூடிய தர்க்கத்தை நிறுத்தணும். அவருக்கு ஏன் அத்தை மாமா முறை வந்துச்சு? பிரம்மதேவன் யாருடைய பிள்ளை? பிரம்மதேவன் வந்து மகாதேவன் விஷ்ணுவுடைய பிள்ளை. விஷ்ணுவுடைய தொப்புள் கொடியிலே பிறந்தவர் அல்லவா இந்த பிரம்மதேவன். பிறகு அப்போ இந்த கண்ணபுரானுடைய உண்டி கமலத்திலே பிறந்த பிள்ளை பிரம்மதேவன். விஷ்ணு பகவானுக்கு பிரம்மன் மகன் வேணும். பகவானுக்கு விஷ்ணு பகவான் என்ன முறை வேணும்? சித்தப்பா முறை கட்டவர பகவானுக்கு விஷ்ணு பகவான் என்ன முறை வேணும்? கலைமகள் ஆண்டவனுக்கு என்ன முறையா? வரமுறை கட்டவர் அவருக்கு தெரிய மாட்டுக்கு. அதாவது கலைமகள் கடவுளுக்கு திருமகள், மகளுக்கு கணவன் யாரு? கலைமகளுக்கு கண்ணபிரானே கணவன். அப்ப அவர் மருமக பிள்ளை வேணும். மருமக பிள்ளை மருமக பிள்ளையோட மகன் என்ன வேணும்? என்ன வேணும் நீ தான் சொல்லணும். எனக்கு 4 வீட்டு முறையெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சின்ன முறைனா சொல்லுவேன். நீ அங்க சுத்தி இங்க சுத்தி 5 வீட்டு எடுத்து கொண்டு வந்து முறை காட்டியா? நான் என்ன கணக்கு அப்புறம் நீ சொல்லிட்டு பெரிய கணக்கு அப்புறம் யார்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? அதானே கேட்டேன். கைலாசத்துக்கு போயிட்டு வரியா தாத்தா? தங்கச்சி புருஷனுக்கு எப்பண்டா உன்னை கைலாசத்துக்கு அனுப்புவோம்னு ஆசைப்படுறாரு. ஆமா யாவுன்னு கேட்டா அவர் அக்கால எனக்கு கட்டி கொடுத்துருக்காரு. ஏன் இம்சை தாங்க மாட்டாம போட்டுருக்காரு. அப்புறம் அதுக்கு தான் அப்படி பண்ணுதாரு. அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆண்டவன் பகவானுக்கும் பராசக்தியாக பார்வதிக்கும் இப்படி தர்க்கம் எல்லாம் நடக்கு. அப்படி என்று சொல்லி என்னையா அச்சுதனாகி என்பெருமான் கோபால கண்ணன் கமலத்திலே பிறந்த இந்த பிரம்மதேவன் பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் வாரா வந்த உதிரத்தையும் தன் இடது கையால ஏந்தி கொண்டு அவரோ கைலாசம் வந்தல்லவோ கடவுளுக்கு முன்னாலே தர்க்கத்தை நிறுத்திடுங்கோ, தர்க்கத்தை நிறுத்திடுங்கோ. சட்டம் போட்ட உடனே என்னாச்சு? சரி மாமா நீங்க இப்படி கைலாசத்துல தர்க்கம் போடலாமா அப்படின்ன உடனே ஆண்டவனுக்கு வெக்கம் வந்து விட்டது. கலைமகள் தன்னுடைய மகளுடைய கணவன் தம்ம மருமக பிள்ளை வந்து சொல்லுத அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோமே, நம்மளை பார்த்து தானே நாளைக்கு நம்ம மருமகம் படிப்பாரு அப்படின்னு தலை குனிஞ்சு வெக்கப்பட்டார். அதோடு தர்க்கத்தை நிறுத்தி ஆண்டவா பரம்பொருளே சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமலே சிவன் இல்லை. சிவனும் சக்தியும் சேர்ந்ததுவே, சக்தியும் சிவனும் சேர்ந்ததுவே சகல உலகம். ஆண் இல்லையானால் பெண் இல்லை, பெண் இல்லையானால் ஆண் இல்லை. அப்படி இருக்கும் போது நீங்க 2 பேரே சண்டை போட்ட உலகம் தாங்குமா? இப்பமே நீங்க தர்க்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு உடனே அப்ப சிவபெருமானும் சிவசக்தியான பார்வதியும் 2 பேர்களும் சமத்துக்கு வந்து 2 பேருமாக ஒன்று கூடி இன்னையில இருந்து ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவனும் சரி பாதிக்கு பாதி என்றே பங்கை கொடுத்தார். சிவன் உடம்பிலே பார்வதிக்கு பாதியும் சக்தி உடம்பிலே சிவனுக்கு பாதியும் சரி பாதி பங்கெடுத்து 2 பேர்களுமே இணைந்து கொண்டார்கள். அப்ப இணைந்து கொண்ட நேரம் பிரம்மதேவன் வரும்போது நடந்த விவரத்தை சொன்னார். ஆண்டவா பரம்பொருளே உங்க தர்க்கத்தை நிறுத்தணும்னு நான் அவசரமா வந்தேன். என் காலை பாருங்க, 2 கால் பெருவிரலும் தட்டி 2 காலையும் உதிரம் வந்தது. அதை வீணாக்க கூடாது என்று
2 கரத்தால ஏந்தி கொண்டிருக்கிறேன். இந்த உதிரத்தை நீங்கள் பிள்ளையாக பிறவி செய்ய வேண்டும் என்று அந்த பிரம்மதேவன் சொன்னபோது இதனை பிறவி செய்யணுமானா பிள்ளையாகத்தான் நம்ம பிறவி பண்ணணும். அப்படி என்று சொல்லி படைக்கப்பட்ட பிரம்மதேவன் உருப்பிடித்து கொடுப்பாரா, உருப்பிடித்து கொடுப்பாரா, பிள்ளைக்கு உயிர் நாமம் கொடுப்பாரா, உருப்பிடித்து கொடுப்பாரா. அப்பா உருப்பிடித்த வேளையில உருப்பிடித்த பிரம்மதேவன் உயிர் கொடுத்தா சிவபெருமான். பிரம்மதேவன் உருப்பிடிக்க ஆண்டவை உயிரை கொடுக்க, அப்படி உயிர் கொடுத்த வேளையில் வலது கால் பெருவிரலிலே வந்த உதிரத்தை ஒரு ஆண் பிள்ளையாகவும் இடது கால் பெருவிரலில் வந்த உதிரத்தை ஒரு பெண் பிள்ளையாகவும் பிறவி செய்து இருவேருக்கும் மச்சான் குழந்தை அப்படிங்கிற முறையை கொடுத்தார்கள். ஏன் அண்ணன் தம்பின்னு கொடுத்தான சரிப்பட்டு வராது? எப்படி வராது? அண்ணன் தங்கச்சின்னு கொடுத்தா ஏன் சரிப்பட்டு வராது? சரியில்லை, ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவி மச்சான் குழந்தைய அப்படிங்கிற முறைகளையே கொடுத்தார்கள். ஏன்னா சிவன் உடம்பிலே சரிப்பாதையும் பார்வதி உடம்பிலே சரிப்பாதையும் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி பங்கெடுத்தார்கள் இல்லையா? வலது கால் பெருவிரல் இடது கால் பெருவிரலுக்கு மச்சன முறை வேணும். அப்ப இப்படியாகவே முறைகளை கொடுத்து அண்ணன் தங்கை பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அப்படி பெயர் நாமமாகவே கொடுக்க வேண்டும் என்று ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் என்ன பெயர் கொடுத்தார்கள்? இந்த ஆண் பிள்ளையாகப்பட்டது ராஜ சர்வத்தோடு பிறந்ததாலே தர்க்கம் நடக்கும் போது பிறந்ததாலே நீ ராஜ சொருபத்திலே இருந்ததாலே இருந்ததாலே உனக்கு தருக்க ராஜா ஓங்கையாரே தர்க்கம் நடக்கும் போது உன்னை பிறவி செய்ததனாலே ராஜா அம்சத்தோடு வந்து பிறந்ததினாலே தர்க்கராஜா உன் பெயரு. அதே பேருக்கு பெண் பிள்ளைக்கு தார்காவல்லி என்றே பெயரை கொடுத்தார்கள். அந்த தர்க்கராஜாவும் தார்காவல்லி பெண்கொடியாளுக்கும் அவருடைய பெயரிலே தார்காவல்லி